இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை. 12 மணி நேரம் அல்லது 24 மணி நேரம் ஷிஃப்ட் பணியில் இருக்கும் அனைத்து தீயணைப்பு வீரர்களும் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 26 நாட்கள் விடுமுறை பெறுவதற்கு தகுதி பெறுவர். PSD எனப்படும் பொது சேவை இலாக்கா, SSPA பொது சேவை சம்பள சிஸ்டம் ஆகியவற்றின் வழிகாட்டலுக்கு ஏற்ப வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் தீயணைப்பு வீரர்களுக்கான புதிய ஷிஃப்ட் முறை அமல்படுத்தப்படும் என்று தீயணைப்பு மீட்பு இலாக்கா தலைமை இயக்குனர் டத்தோ நோர் இஷாம் முகமது கூறினார். கடமையில் இருக்கும் தீயணைப்பு வீரர்கள் ஒவ்வொரு 14 நாட்களுக்கும் ஒரு நாள் கூடுதல் ஓய்வு நாளை பெறுவர் என்றும் அவர் தெரிவித்தார். நாளை நடக்கவிருக்கும் மக்களின் ஊழல் எதிர்ப்பு பேரணிக்கான தேவையான ஆவணங்களை பேரணி ஏற்பாட்டாளர்கள் இன்னும் தங்களிடம் சமர்ப்பிக்கவில்லை என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி மொஹமட் ஈசா தெரிவித்துள்ளார். முன்னதாக பேரணி நடத்துவதற்காக ஏற்பாட்டாளர்கள் சமர்ப்பித்திருந்த நோட்டீஸில் 2012ஆம் ஆண்டு அமைதி பேரணி சட்டத்திற்கான இட உரிமையாளர் ஒப்புதல் கடிதம் இணைக்கப்படாததால் ஜனவரி 17ஆம் தேதியன்று பேரணிக்கான நோட்டீஸ் ஏற்பாட்டாளர்களிடமே மீண்டும் ஒப்படைக்கப்பட்டது என்று போலீஸ் தெரிவித்தது. பேரணி நடத்துவதற்கு இட உரிமையாளரின் ஒப்புதல் அவசியம் என்றும், மேலும் டத்தரான் மிரடேகா, பாடாங் முர்போக் போன்ற இடங்கள் மக்கள் ஒன்று கூடும் இடங்களாக வகைப்படுத்தப்பட்டிருந்தாலும் DBKL-இடமிருந்து அனுமதி பெற வேண்டும் என்றும் டத்தோ ருஸ்டி தெளிவுபடுத்தினார். நாளை மதியம் 2:30 மணியளவில் கோலாலம்பூரில் உள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இருந்து டத்தரான் மிரடேகாவிற்கு செல்லுவதற்கு இப்பேரணி ஏற்பாட்டாளர்கள் ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்பேரணியை கண்காணிப்பதற்கு போலீஸ் 400 அதிகாரிகளை பணியமர்த்தும் என்றும், மேலும் சமூக ஊடகங்களை கண்காணிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. யூனிவர்சிட்டி மலாயாவில் உள்ள KK மார்ட்டின் வாசலில் அடையாளம் தெரியாத 2 பேர் மோட்டார் சைக்கிளில் வந்து சிவப்பு பெயிண்டை வீசிவிட்டு சென்றுள்ளது CCTVயில் பதிவாகியுள்ளது என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ ருஸ்டி மொஹமட் ஈசா தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் யூனிவர்சிட்டி மலாயா போலீசுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும், மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று யூனிவர்சிட்டி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்பதாக இந்த KK மார்ட் கிளையில் ஹேம் அண்ட் சீஸ் சாண்ட்விச் தொடர்பான சர்ச்சை ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து இச்சம்பவம் தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வாண்டு முதல் கோலாலம்பூரில் நடத்தப்படும் நோன்பு பெருநாள் ரமதான் சந்தைகளுக்கான லைசன்ஸ் மற்றும் பராமரிப்பு நடவடிக்கைகளை DBKL முழுமையாக கையாளும் என கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தாஃபா தெரிவித்தார். அதிகமான விண்ணப்ப கட்டணம், நியாயமான வாடகை தொடர்பாக பெறப்பட்ட புகார்களை அடுத்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். தற்போது ரமதான் சந்தை கடைகளுக்கான வாடகை கட்டணம் 500 ரிங்கிட்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், இது நாள் ஒன்றுக்கு 16 ரிங்கிட் மட்டுமே எனவும் அறிவித்த அவர், முன்னதாக வியாபாரிகள் 20,000 ரிங்கிட் வரை கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை இருந்ததாகவும், இருந்தபோதிலும் வியாபாரம் செய்வதற்கு கடைகள் கிடைக்கவில்லை எனவும் வியாபாரிகள் புகார் அளித்துள்ளனர் என்றும் அவர் கூறினார். மேலும் ரமதான் கடைகளுக்கான நிர்வாகத்தையும் ஏற்பாடுகளையும் மேம்படுத்துவதற்கு DBKL கார்ப்பரேட் நிறுவனங்களுடன் ஒத்துழைக்கும் எனவும் டாக்டர் ஜலிஹா தெரிவித்தார்.